அப்படிங்க. அவங்களுக்கு வணக்கம். இது தூக்குதுறை என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இதுக்கு நான் தேங்க்ஸ் தான் பண்ணணும். அரவிந்த் சார், அன்பு சார், வினோத் ப்ரோ, டெனிஸ் அண்ட் இதோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் காஸ்டிங். அவங்க ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா டே அண்ட் நைட்டு எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேவ் செட்டாக போட்டிருக்கோம். அதுவும் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது ஒர்க் பண்ணது. அண்ட் என்னோடய க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். தெய்வமாக இருந்து எங்களை பிளெஸ் பண்ணுற ப்ரொடியூசர் அன்பு சாருக்கு நன்றி, அவங்க ஃபேமிலிக்கு நன்றி. அப்புறம் அரவிந்த் சார், வினோத் சார், படத்தோட டெக்னீஷியன்ஸ், கேஸ்டிங் மகேஷ், யோகி பாபு அண்ணா, இனியா, மொட்டராஜன் சார், எல்லாருக்கும் நன்றி. படம் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலாக தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் நம்புகிறேன். பாட்டும் நல்லா வந்திருக்கு. படம் பாட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. டெனிஸ் ப்ரோ, ஃபைட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நாள் கழிச்சு த்ரூ அவுட் ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். துறையிலையும் சரி, இல்லை இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் மீடியாலையும் சரிமே எப்பயுமே ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஒரு பலத்த கைதட்டல். லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தூக்குதுறை ஃபஸ்ட்டு மகேஷை சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லோரும் சீரியலில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டாக இந்த ஹீரோவாக பண்ணுறாரு. ஈக்குவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட். நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஆல்பம் பண்ணணும், இது பண்ணணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நான் எதையுமே யோசிக்கல. முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன், நான் அதில் ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்ணுறோம், அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த 3 பேருமே, அரவிந்த் சாராக இருக்கட்டும், வினோத்தாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும். அன்பு இப்போ நம்ம கூட இல்லை, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். மற்ற 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமாக அந்த காமெடி, நான் அந்த சாங் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக், அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு. அதுக்கு கான்செப்ட் கேட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை கேட்டவுடனே இந்த சாங் சிரித்து நாங்கள் எடுத்தோம். அதுதான் அந்த சாங். அதில் வந்து நம்ம மொட்டராஜன் சார், சென்ராயன், பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கியை கட்டுவோம், ஆடுவோம், பாடுவோம்னு சொல்லிட்டு அது எல்லாம் பிடிக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை பண்ணியிருக்காங்க. மகேஷாக இருக்கட்டும், அதில் வினோத் நம்ம ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு, பாலசரவணனும் எல்லோரும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கை பார்க்கும்போது அதில் விளையாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர். தேங்க்ஸ் தீபக். அந்த பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அதை வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்ன தான் கொரியோகிராஃபி பண்ணாலும் அதை எத்தனை வந்து அந்த ஒரு சாங்லேயே அவர் காமிச்சிருக்காருன்னா அந்த படத்துலையும் அவ்வளோ க்ரிப்பாக பண்ணியிருக்காரு. டென்னிஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கொரியோகிராஃபி இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அலாட். கேமராமேன் நம்ம ரவி வர்மா, அவர்கிட்ட அந்த பிளாக்குங்க ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, பெருசாக சாதிக்க போகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக நாங்கள் எங்ககிட்ட கம்மியான டைமில் அந்த சாங்கை நாங்கள் வந்து ஒய்டராக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ சப்போர்ட். இதுலேயும் நாங்கள் ரீல்ஸுக்காக ஒரு ஊக் மூமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நான் ஊக் மூமெண்ட் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுன்னா இங்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணா தான் அதுக்கு இது. சரி அப்புறமா சரி தேங்க்யூவா. இதை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ கூட நான் பொங்கலில் வந்து ஃபேமிலியோட ஒரு 3 நாளைக்கு 3 படம் எல்லாத்தையுமே பார்த்தேன். நல்லா இருக்குது. ஜாலியாக வந்து தேட்டரோட ஃபேமிலியோடு பார்க்குறது தான் அதோட என்டர்டெயின்மெண்ட்டு, என்ன தான் வேலை இருந்தாலும். ஸோ அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். குரேஸு, உங்களை மாதிரிலாம் நான் பேச முடியலை. நீங்கள் பட்டி துட்டியெல்லாம் கலக்கிட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த தேட்டருக்கு, இந்த மேடைக்கு, இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு, பத்திரிக்கை, ஃபேஸ்புக்
வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. கம்மிங் 25 வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ உழைச்சி. ஒரு டைரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க. பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர். எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க. பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார், பாலா சரவணன், நான், மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணோம். அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் சொல்லக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சிச்சேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சிட்டோன்னா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க, இதுவும் பண்ணுவாங்க. அங்கே அடுத்த வேலையை நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து 3 ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார், வினோத் சார், அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த அன்பு சார் வந்து சொன்னார், சார் நாங்கள் 3 பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையை ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார். இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருங்கன்னு டேரக்டர் சார்ட்ட சொல்லியிருக்காங்க. சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நான் இந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார், நான் எடுத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் ஹிட் ஆக போகுது. டென்னி சார் தைரியமாக இருங்க, படம் மிகப்பெரிய வெற்றி படம். நீங்கள் அந்த ஹிட்டு வந்து அன்பு சாருக்கு தான் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் சொன்னாங்க, சார் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் சார், உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது சார், பெரிய விஷயம் பண்ணுறேன் சார் நான் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மனுஷன் இல்லை. ஆனால் அந்த கடவுளுக்கு வந்து அவன்னு சொல்கிறதா இவனு சொல்கிறதா இல்லை அவங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல. நல்லவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப 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 சீக்கிரமாக கூப்பிட்டுருங்க. இப்போ பாருங்கள் சமீபத்தில் நிறைய பேர் இப்போ பாருங்கள் எங்கள் படத்தில் நடித்த மாரிமுத்து சார், விஜயகாந்த் சார், அன்பு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தெரியலங்க. ஆனால் அன்பு சார்கிட்ட சொன்ன மாதிரி தான் டைரக்டர் சார், இந்த படத்தை முடித்து நான் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் சார் நான் வேறு படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார். முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் போகாமல் இருக்கார். ஒரு பெரிய கம்பெனி அவருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் தரேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல் சார் வாங்க சொல்லுங்கள். அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார். கண்டிப்பாக வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடையும். சாந்தி அடைஞ்சிட்டாரு. அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருப்பாங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தில். சாரிங்க, நான் கொஞ்சம் நடுக்கமாக இப்போ வச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுவே சாமியே கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்குவார். படம் சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டேன்னா டேரக்டர் சார் இல்லை சார் இது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ஐடியா கொடுத்து ஒரு இந்த சென்ட்ராயனை வந்து தூக்குத்துறையுடைய படத்தில் நடித்த சென்ட்ராயனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைரக்டர் டென்னி சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க, எங்கள் படத்தையும் சேருங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் ப்ளீஸ் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அன்பு சாரோடைய ஆசையுமே வந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸாக வந்து முடிஞ்சு எல்லார் மக்களுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு நடிப்புனால நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடித்த நண்பர் திரு பாலசரவணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்கு வணக்கங்கள். குரேஷி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. தூக்குதுறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க 3 பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன். அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருக்காங்க. எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன். சென்ட்ரா என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆகி விட்டுவிட்டார். ஓகே, அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1:30 மணினா அங்கே ஒரு நடுராத்திரி 1:30 மணி இருக்கும், இல்லை விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருப்போம், அவர் அங்கே ரவுண்ட் த கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். சென்ட்ராயன் டேட்ஸு, என்னோடய டேட்ஸு, அப்புறம் யோகி பாபானோட டேட்ஸு, மாரிமுத்து சாரோட டேட்ஸு, எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு 5 படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமையணும். உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க 3 பேருமே, டென்னிஸ் பிரதர், அரவிந்த் பிரதர், வினோத் பிரதர், அப்புறம் வந்து அன்பு சார், 4 பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் என்ன படம் பண்ணுறேன், இன்னொரு படம், அந்த படத்தோடைய இபிஸ்ட்டை பேசி, அந்த மேனேஜர்ஸ்கிட்ட பேசி, டைரக்டர்ஸ்கிட்ட பேசி, அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல் நமக்கு அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி, அப்புறம் யோகி பாபுனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி, சென்ட்ராயனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க. சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டுருப்பாங்க, பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும், முதல் நாள் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க. எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து டான் வரும். எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட். ரொம்ப நன்றி சார். ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம். அந்த மாதிரியான படமாக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்காக இது இல்லை. ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ நிறைய செலவு பண்ணி, மனசாக செலவு பண்ணி, எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லாம் அதுக்கு கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள். இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு படமும் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றது இல்லை. ஸோ தூக்குதுறை January 25th ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ உங்கள் சப்போர்ட், மக்களோட சப்போர்ட் எல்லாமே இந்த படத்துக்கு தேவை. நான் இந்த படத்துக்கு இங்கே வந்தது வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அரவிந்த். ஸோ அவர் யுஎஸில் இருக்கார். ஹீ இஸ் வைஸ் பிரசிடென்ட் இன் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கார். இப்போ இது மாதிரியான புது ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து ரெகுலர் ஃபுல் டைம் வந்து படம் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க.
ரிமைனிங் 90% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை நம்பி விரும்பி அவங்க படம் பார்த்ததை நம்மளும் ஒரு படத்தை பண்ணணும், நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து சினிமா எடுக்கக்கூடியது தான் மீதி 90% ஆஃப் த ப்ரொடியூசர். அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் நானும், அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் மிஸ்டர் அரவிந்தும். ஸோ அவங்க வந்து நிறைய புது டேலண்டட் பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். அது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் வருஷத்துக்கு வந்து 2 படம் தான் பண்ண முடியும். ஸோ பெரிய ஹீரோ வந்தால் வருஷத்துக்கு 1 படம் 2 படம் தான் அவங்க நடிக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சஸில் மற்ற டேலண்டட்லாம் யார் ஐடென்டிஃபை பண்ணுவானா எங்களை மாதிரியான ஒரு புது ப்ரொடியூசர் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹேவ் டு சே a big thanks to மிஸ்டர் அரவிந்த், அப்புறம் அன்பு அண்ட் தென் மிஸ்டர் வினோத். ஸோ இவங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்கிறதுக்கு வந்து அந்த 90% வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அந்த 10% வந்து கண்டிப்பாக நல்ல படம் கொடுப்பாங்க, பெரிய படம் பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. பட் கண்டினியூஸாக வந்து டெக்னீஷியன்ஸும் சரி இந்த தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுற பல பேரோட குடும்பங்கள் வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த 90% ஆனால் ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஆர் கம்மிங். வெறும் இந்த என்ன சொல்கிறது லாபம், இந்த படத்தை வந்து நான் இங்கே வந்து இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லாபம் எடுத்து போகிறதுக்காக இந்த 90% பீப்புள் வரவே இல்லை. இந்த 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு துறையில் வந்து நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்காக இருக்காங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சினிமாவை வாழ வைக்கிறது இந்த 90% ஆன புது ப்ரொடியூசர்ஸ். அதுமாரி வந்து மிஸ்டர் அரவிந்த் வந்திருக்காங்க யூஎஸ்லேருந்து. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷன் போனார்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க என்ன உழைப்போ எல்லா உழைப்பும் இங்கே வந்து போடுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இது மாதிரியான புது புது ப்ரொடியூசர் எடுத்துகிட்டு வர படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படணும். வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பல டேலண்டட் பீப்புள், எவ்வளோ டேலண்டட் எல்லாமே இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். டேலண்ட் உண்மையாக வெளியே வரணும். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்க தமிழ் சினிமாக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இருக்க தமிழ் சினிமா வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த டேலண்ட் இருந்தாலுமே ரசிக்கிறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த தூக்குதுறை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் கொண்டாடுவாங்க, அதை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, பிகாஸ் நாங்கள் இந்த ஒரு புது ப்ரொடியூசராக இருந்தாலுமே சரி, நாங்கள் நம்புற ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான். பிகாஸ் அவங்க தான் எங்களை போய் சேர்க்க வைக்கிறதுக்கும் எங்களோட திறமையை வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்து போய் சேர்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் எல்லா சீஃப் கெஸ்ட் யாராக வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு மேலும் மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்கணும். அந்த வாய்ப்புகள் மூலிமா பல குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும் தமிழ் சினிமாவில். ஸோ இது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்த எல்லா மக்களுக்கும் இந்த மேடை சார்பாக நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பல ப்ரொடியூசர்ஸும் சரி பல ஆர்டிஸ்ட்டும் சரி இந்த ஸ்டேஜ் கிடைக்காம இன்னும் திண்டாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ படம் வந்து இன்னும் உள்ளே இருக்குது. இந்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வரத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது, அவ்வளோ பணம் இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்த மிஸ்டர் அரவிந்த் ப்ரோக்கு என்னோட ஹார்ட்டி விஷஸ். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அது மூலிமா வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நிரந்தர ப்ரொடியூசர், ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நிரந்தர ப்ரொடியூசராக வந்து அவர் வரணும். ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற மேலும் மேலும் நமக்கு பெற்றோர்கள் மற்றும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு 30 வருஷமாக இதே சினிமாவை பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. யூனோ லைக் நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. நான் தெலுங்குலேயும் படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக மலையாளம்லேயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தியேட்டர் கிடைக்குது, நிறைய சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தியேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சா நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் நிறைய யூனோ லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன்னு சொல்லலாம். அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் நிறைய தேட்டருக்கு வரணும். எனக்கு நிறைய யூனோ பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் வந்துட்டு சின்ன அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே, அவங்க ஹேண்ட்ஸ் அவங்கெல்லாம் வரணும். அவங்க
வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணால் ஏதாவது 2 சின்ன படம் லைக் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்கு வாங்கப்பா உங்களுக்கு நாங்கள் தேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் அ நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதில் வந்து கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தார், சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் கம்மி ஷோஸ் கிடச்சிது, தேட்டருக்கு வந்தது, ஆடியன்ஸுக்கு பிடிச்சது. ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க, அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடச்சி இன்றைக்கி அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ண தான் போகிறாரு, அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது. அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தேட்டர் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாதிரி 90% அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ், நாட் ஓன்லி தெலுங்கு, எங்கேயுமே இல்லை, அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், எல்லாருமே என்னோடய ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும், இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நாங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா படத்தையும் வந்து கொண்டு சேர்த்துல உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் தூக்குதுறையோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் முதல்ல பெரிய படம். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கும், கோ ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா டென்னிஸ் அண்ணன். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இருந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய சவாலாக எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டென்னிஸ் அண்ணன். ஏன்னா இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப போராட்டமாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தியேட்டர்ஸில் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி, ஷோஸ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து என்னென்னா பெரிய படம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் சவால் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கான மிகப்பெரிய கார்ப்பரேட்டோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பெரிய படங்களில் வந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் கூட்டம் இல்லைனாலும் அந்த படங்கள் வந்து திரையரங்கம் வந்து ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருக்கு. இருந்தாலும் நல்ல படங்களாக இருந்தால் அதுக்கு வந்து என்றைக்குமே வந்து மக்களும் பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து தூக்குதுறை வந்து ரொம்ப சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், இந்த மாதிரி வந்து லெஜெண்ட் சுந்தர்சி சார், அவங்களுக்கு அப்புறமா வந்து யங் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு காமெடி சப்ஜெக்ட் யாருமே பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டாக பண்ணது வந்து டென்னிஸ் அண்ணன் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே மெயினாக ட்ரக்ஸு, அப்புறம் அடுத்ததாக வந்து கத்தி, ரத்தம், துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு மூடு இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று கூட நாங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயமா பேசும்போது கூட அங்கே கூட அதானே சொன்னாங்க, கதை சொல்கிறதா இருந்தால் முதல்ல வந்து கத்தி துப்பாக்கிலாம் இல்லாமல் கதை சொல்லுங்கன்னா பாதி டேரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சரோட நம்ம இன்றைக்கி மதுரை மண், இந்த தேனி மண், இந்த மாதிரி ஒரு ஜானர் பேக்ரவுண்டில் வந்து ஒரு காமெடி படம் வந்து இன்றைக்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை அப்படின்றது. வராததுக்கு வந்து இது கூட ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதேமாரி ஒரு ரத்தம் கத்தி இப்படியே காட்டும் போது ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் மக்கள் வருவாங்க. அப்படி வரலன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான படைப்பை நம்ம கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் வந்து மிக ஒரு கரெக்டான படைப்பாக வந்து இந்த தூக்குதுறை இருக்குது. ஸோ இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாரையுமே நான் அந்த ஃபுல் படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இந்த படத்துக்கு அப்புறம் வேற ஒரு தளத்தில் இருப்பாங்கன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல குடும்ப படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்போவுமே ஒரு சின்ன படங்களில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தான் இங்கேயும் இருக்குது, இன்னமும் அது இருந்துட்டு தான் இருக்குது. நான் அது குறிப்பாக எங்களோட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இன்னும் இயக்குனர் சங்கம் எல்லாத்துக்குமே சேர்ந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், அது திரும்பவும் அதே தான் வைக்கிறேன். இப்போ அவர் சார் சொன்னாங்க 90% வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இது இங்கே நிறைய கார்ப்பரேட் கையில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியல. ஸோ அதை வந்து இங்கே மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற சங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து முழுக்க ஒரு 5 ஓடிடியை மட்டுமே வந்து எல்லாருமே நினச்சி படம் பண்ணி அவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பணத்துக்கு எல்லாருமே காத்திருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றணும். இது எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸாக வந்து இங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் ஒன்று கூடி பண்ணுறாங்களோ அதுதான். ஏன்னா 90% ஒரு வருஷத்தில்
சின்ன படங்கள் தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ இதை வந்து ரெகுலர் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இதேமாதிரி நம்ம ஒரு 10 ஹீரோ படம், ஒரு 8 ஹீரோ படங்கள் மட்டுமே தான் இன்னமும் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். சேட்டலைட் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், மற்ற அதர் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கையாக வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஒரு விழா பண்ணுறாங்க, அந்த விழாவில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது நடக்குதா அப்படின்னா இங்கே எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து இன்றைக்கி வியாபாரமும் இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சே எனக்கு ஒரு 300 படம் வந்து வியாபாரம் ஆகாத படங்கள் வந்து நான் ஒரு கேட்டலாகே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா இப்போ அரவிந்த் சார் மாதிரி வந்து ஒருத்தர் யூஎஸில் போய் இருந்தாலும் இன்றைக்கி அங்கேருந்து வந்து இந்த படத்துக்காக ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா சினிமாவை வந்து விரும்புகிறாங்க. இந்த சினிமாவில் இருக்க ஒரு 400 தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவரை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க, ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கான உத்தரவாதம் மட்டும் இங்கே இருக்கிற சங்கங்களும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வியாபாரி எல்லாருமே சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்றது தான் எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நிச்சயம் இந்த தூக்குதுறை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி டீம் வந்து ஒரு சின்ன படத்தை பார்த்து வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர்கள் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இது போல் நிறைய படங்கள் வர்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. எதுவும் கேட்கக்கூடாது. இந்த நேரத்தில் கூல் சுரேஷ் எனக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தவிர எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்க, ரொம்ப நல்லது. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக இந்த நேரத்தில் வந்து நம்ம படத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய ஒருத்தவரை கூப்பிட போகிறேன். அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லூர்து அவர்கள். ஒரு சில வார்த்தைகள் ஐயா வாங்க. அடுத்த லெவலுக்கு போகணும், என்ன பண்ணலாம், இதை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய திரைப்படம் வர்றது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லாருடைய பலத்த கைத்தறலுக்கு மத்தியில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான லீட் கேரக்டர் பண்ணியிருக்கக்கூடிய மகேஷ் சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள், பெரியோர், தாய்மார்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு மேடையில் அவ்வளோவா பேசி பழக்கம் இல்லை. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா செஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை. ஒரு 15 வருஷ கனவு எனக்கு இது. என்னை டெலிவிஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் டெலிவிஷனில் தான் இருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் டெபியூவாக இந்த படத்தில் வந்து நான் அறிமுகமாகிறேன். இந்த படம் எனக்கு வந்து முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த 3 ப்ரொடியூசர் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அரவிந்த் சார், அன்பு சார் அண்ட் வினோத், இவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஒரு டெலிவிஷனில் நடிக்கிற பையனை நம்பி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் லைக் என்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் பண்ணுறதுக்கோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு டெலிவிஷனே வந்த பையனை நம்பி ஒரு படம் நம்ம பண்ணலாம், இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இவனை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்காக அவங்க 3 பேரும் பண்ணது ரொம்ப 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 எனக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து என்னால் மறக்க முடியாத மேடை. லைக் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன். அன்பு சார், அவர் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ். அவர் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம். நிறைய விஷயங்கள் என்னை பற்றி பேசுவார். மகேஷ், எதுவுமே தோண்டு போயிடாத, உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ பண்ணுவேன். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் நான் யோசிக்காதடா, கண்டிப்பாக இவள் கம்பப், நீ ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹீரோவாக வருவேன் அப்படின்னு நிறைய இடத்துல என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணா, இங்கே தான் நான் எங்கேயோ இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் பிளெஸிங்ஸோட இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்ண்ணா. இந்த படம் ஆக்சுவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏகப்பட்ட போராட்டம். ஏன்னா ஒரு புது படம் அப்படின்னாலே ஏகப்பட்ட போராட்டங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி இந்த படம் வந்து முழுசாக முடிஞ்சு கம்மிங் January 25 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். என்ன மாதிரி ஒரு டெலிவிஷன்லேருந்து வந்து இன்றைக்கி ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக ஹிட் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் மீடியா பீப்புள் நீங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ஜனவரி வந்து பாருங்கள். ஸோ இந்த படத்தில் நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை தாண்டி இங்கே வந்திருக்க பாலசரவன் சார், அப்புறம் சென்றாயன் சார், அஸ்வின் சார். ஸோ இவங்கெல்லாம் ஆக்சுவலி நிறைய படங்களை நான் பார்த்து தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் கூட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே வந்து அந்த ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற ஃபீலை யாருமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ ஒரு சக நடிகனா அப்படி தான் வந்து எனக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவ் பாலசுப்ரமணியன் வந்து பயங்கரமான சப்போர்ட். ஸோ இது ஏதாவது விஷயம் பண்ணலாம்னா, பிரதர் இப்படி பண்ணுங்க பிரதர், இது நல்லா இருக்கு பிரதர், நீங்கள் பண்ணுறது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். அவரும் சரி, சென்ட்ராயன் சாரும் சரி, அஸ்வினும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் யோகி பாபு சார். ஸோ அவர்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு
நம்ம ஒரு காமெடி எல்லா இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு படங்களில் பார்த்துருக்கோம். அவரு நம்ம ஆப்போசிட்லேருந்து டைலாக் நம்ம பேசும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பயந்தேன். இப்போ பயப்படோட இன்னும் 2 மடங்கு பயந்தாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதப்பா, உன்னால முடியும். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. முக்கியமாக வந்து டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத். ஸோ அவர் இல்லைனா இந்த படத்தில் என்னோட ஒர்க்கு இந்த அளவுக்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் அவர் வந்து எல்லா விஷயமும் பார்ப்பாரு. ஸோ நிறைய ஸ்பேஸும் நமக்கு கொடுத்தாரு. லைக் என்ன உங்களுக்கு இதை பண்ணணும்னா இதை பண்ணுங்க. சில பேர்லாம் லைக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வச்சுக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டென்னிஸ் சார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேடனால பதட்டப்பட்டு பேசுகிறேன், நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என்னோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் கேஎஸ் மனோஜ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து. ஏன்னா அவரும் மியூசிக் ட்ரை பண்ணிட்டு இருந்தார், நானும் வந்து சினிமா தேடி ஆஃபீஸாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு சின்ன கனவு, நம்ம லைஃப்பில் இன்னைக்காவது ஒரு படம் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த கனவை நிறைவேற்றினது இந்த 3 பேர் தான். அது வினோத் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ எங்கள் உழைப்புக்காக இங்கே எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக எங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஜாலியாக காமெடியாக ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கான ஒரு படத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அப்போ எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப அழகாக அவரோட ட்ரைலர்லாம் இப்போ தான் நானே பார்க்குறேன், கட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தீபக். தேங்க்யூ. ஓ தீபக் சாரி. அப்புறம் கேமராமேன் சார் ரவி. ஸோ அவர் அப்படி தான் வந்து லைக் ஸ்பாட்லலாம் எந்த டென்ஷனும் இல்லாமல், ஆக்சுவலாக டீமே ரொம்ப ஒரு கூலான டீம் தான். ஆக்சுவலாக நம்ம தான் டென்ஷனாக இருப்போம், இவங்க கூட நடிக்கிறோமோ இவர் எடுக்க போகிறாங்க அப்படி தான் நான் தான் இருப்பேன் தவிர. பட் அவங்க யாருமே அப்படி இருந்ததில்லை. அப்படி யாருமே அந்த டென்ஷன் ஆக்கணுதும் கிடையாது. ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண ஒரு டீம் தான் அது. தேங்க்யூ ஸோ மச் ரவி. அப்புறம் என்னோட டான்ஸ் குரு, நான் வந்து ஃபஸ்ட் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்ட ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அவர் தான் எனக்கு இந்த படத்துக்கு கொரியோகிராஃப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பல வருஷ கனவு. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பையன். அவரோட கொரியோகிராஃபியில் நான் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இந்த படத்தில் எனக்கு நிறைவேறிச்சு. எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்தளவுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ என்னோடய ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அதிக சப்போர்ட் எனக்கு கொடுக்குறாரு மாஸ்டர். ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இங்கே கெஸ்ட்டாக வந்து என்னோட நண்பர் மகேந்திரன், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஆக்சுவலாக வந்து இது வந்து டேட்டு லைக் என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறையா இருந்தது. சடனாக தான் பிளான் பண்ணோம். பட் ரொம்ப ஷார்ட் டைமில் தான் நான் அவரை கூப்பிட்டேன். எனக்கு கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகேந்திரன் சார். அண்ட் கூல் சுரேஷனா, எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் இங்கே நல்லா செம்ம கூலாக ஜாலியாக பேசிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு இங்கே தான் பார்க்குறோம். ஸோ சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லது வந்ததுக்காக. ஸோ ஐ திங்க் எல்லாரும் பற்றியும் நான் பேசிட்டேன் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஏடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ ஷரத்தாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம எல்லா ஏடிஸும் நான் மேலே வரக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். சரத் வாங்க. வினோத். இல்லை இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன ஒரு படத்தில் நம்ம ஒரு லீடாக பண்ணால் கூட அதை வந்து லைக் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணும்போதும் என்னையும் ஈக்குவலாக தான் ஹேண்டில் பண்ணாங்க இவங்க. ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். நிறைய உழைச்சிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் நான் போகும்போது என் காஸ்டியூம் கண்ட்லேருந்து எல்லாத்தையுமே எல்லா ஏடி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதோட பெஸ்ட்டாகவே இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு தேங்க் நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். டென்னிஸ் மஞ்சுநாத் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எனக்கும் சரி, சென்றாயனுக்கும் சரி, மகேஷ் பிரதருக்கும் சரி, அப்புறம் யோகி பாபு அண்ணன், மொட்டராஜேந்திரன் சார், மாரிமுத்து அண்ணன், நமோ நாராயண் அண்ணன், அஸ்வின் பிரதர், கிட்டத்தட்ட நிறைய பேர் காஸ்டிங்கு. எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த எல்லா கேரக்டருமே முக்கியமாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டிருக்காரு. அவர் மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த ரைட்டர். எங்கள் எல்லாரோடைய கேரக்டரைசேஷனுமே ஈச் அண்ட்
இண்டிவிஜுவல் கேரக்டருமே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி எல்லாரோட கதாபாத்திரத்தையும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். ஒவ்வொரு கேரக்டரையும் கவனம் எடுத்து ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த படத்தில் மிகச்சிறப்பாக எங்கள் எல்லாரையும் நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களுடைய எல்லா படத்தையும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி பிரதர். அடுத்தது அரவிந்த். ஸோ அரவிந்த் வந்து ஹீஸ் பேசிக்லி ஃப்ரம் யூஎஸ். ஸோ நாங்கள் வந்து 2010 வந்து நானும் அன்பு அரவிந்த் 3 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ அன்றைக்கி வளர்ந்த நட்பு தான் இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அரவிந்த் யூஎஸ்லேருந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவர் தான் ப்ரைமரி ப்ரொடியூசர். அவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வந்து என்னையும் அன்புவையும் நம்பி அவர் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இந்த ப்ராஜெக்டை பண்ண வச்சார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது அரவிந்த் தான் ரொம்ப முக்கிய காரணம். அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இன்னொன்று சொல்லணுன்னா என்னுடைய ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டேலாம் கூட வந்து என்னால் ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாமல், எனக்கு எந்த டென்ஷனும் கொடுக்காம, என்னுடைய குழந்தைங்க நல்லா பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2011 இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அன்பு அரவிந்த் அப்புறம் மகேஷ் மகேஷ் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டின்னரில் தான் நாங்கள் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க, ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு கெரியரில் நல்ல ஒரு பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. நான் அது கனவாகவே போட நினச்சோம், ஆனால் அது வந்து நினைவாயிருக்கு. ஸோ மகேஷும் மனோஜும் சொன்னோன்னா, மகேஷ் உங்களுக்கு தெரியும், விஜய் டிவி ஆர்டிஸ்ட். அவர் முத்தொடுக்கு சீரியல், அப்புறம் பாண்டியன் ஸ்டோர் எல்லோரும் பரிச்சயமான ஒரு பர்சன். இந்த படத்தில் யோகி பாபு சார் கூட சேர்ந்த ஒரு லீடாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து அவரை ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் பார்ப்பீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வெளி வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல பேர் தேடி கொடுக்கும். அப்புறம் KS மனோஜ் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு அவ்வளோ நல்ல சாங் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் எங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல பிராண்டு சோனி மியூசிக் கிடச்சாங்க. ஸோ இந்த பாட்டு அவர் கம்போஸ் பண்ணது எல்லாமே வந்து நல்லா ஹிட்டாக இருக்குது. படத்துலேயும் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப பிச்சிட்டார். இந்த படம் வெளில வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அவரை பற்றியும் நல்லா பேசப்படுவாங்க. தேங்க்ஸ் மனோஜ். அப்புறம் மாரிமுத்து சார் பற்றி சொல்லணும். எங்களுக்கு அப்பாவாக இருந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லி கொடுத்தாரு. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த தருணத்தில். ஸோ மாரிமுத்து சாருக்கு வந்து என்னோட நன்றி. அவர் 2 இன்சிடெண்ட் மட்டும் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த கதை வந்து உருவாகும் போது கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வரும் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து. அந்த டைமில் நான் வந்து டைரக்டர்கிட்ட டெனிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரோ இந்த மாதிரி வந்து எனக்கு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டர் வேணும், ஆடியன்ஸ் உள்ள படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது, நீங்கள் நல்ல ஒரு சீன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோ நம்ம வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு பெரிய வந்து குகை பண்ண போகிறோம். அந்த குகைக்கு வந்து என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு டனல். இதை உள்ளே வச்சு இந்த குகைக்குள்ளே இருக்கிற 7 to 8 ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிஸி பீப்புள், அவங்க எல்லாரையும் வச்சு ஒரு ப்ளே பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து இதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபன் ஃபீலாக இருக்குன்னு சொன்னார். நான் கூட சொன்னேன், எப்படி ப்ரோ பண்ணுறது, ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்னால் பரவாயில்ல, நீங்கள் 7 to 8 ஆர்டிஸ்ட் வச்சு இப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு. ப்ரோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் அவங்க எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணிப்பேன், நீங்கள் வந்து எனக்கு செட்டுக்கு மட்டும் அப்ரூவ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் நான் இதை போய் அரவிந்த் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அரவிந்த் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன் இது மாதிரி வந்திருக்கு, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக இது கொஞ்சம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் தான் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு குவாலிட்டியும் மேக்கிங்கும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, இந்த படம் வெளில வரும்போது ஒரு புது ப்ரொடியூசர் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரியை நம்மளை திரும்பி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. சரி, அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு இந்த செட்டும் கொகையும் போடுறதுக்கு வந்து எவ்வளோ ஆகும், அப்படி எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 to 11 days ஆகும்னு சொன்னாங்க. சரி, நானும் வந்து டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஓகே ப்ரோ நம்ம வந்து பண்ணலாம், நீங்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னோம். இது கிளைமேக்ஸ் போர்ஷன் தானே, ஒரு 10 to 15 days பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு எல்லா போர்ஷனும் எடுத்துட்டோம். லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்துச்சு. திடீர்னு வந்து டைரக்டர் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, நம்ம உடனே வந்து ஷூட்டிங் போனான்னாரு. எப்போ ப்ரோன்னா 2 daysல போகிறோன்னாரு. என்னங்க சொல்கிறீங்க, 10 நாள் மேலே போட வேண்டிய செட்டுக்கு எப்படிங்க நம்ம வந்து 2 daysல போக முடியும்னாரு.
அப்புறம் வந்து நாங்கள் ஆர்ட் டைரக்டரை கூப்பிட்டு வந்து இது கேட்டோம், எப்படிங்க பண்ணுறதுன்னொடனே பாக்யராஜ் அவர் ஒன் ஆஃப் த ஆர்ட் டைரக்டர் படத்துக்கு அவர் சொன்னார், ப்ரோ அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, இந்த செட்டை நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறேன், 2 நாள் அவங்களுக்கு இந்த செட்டு போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 150 பேரை வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஈவிபியில் வந்து அவ்வளோ பெரிய செட்டு போட்டு அவ்வளோ பிரமிப்பாக்கிட்டார். எங்களுக்கே பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது எப்படின்னா அது 2 நாளில் போடக்கூடிய சாத்தியமான விஷயமா அப்படின்ட்டு நாங்கள் பிரமிப்பாக இருந்தோம். ஸோ அதுக்கு பாக்யராஜ் ஆர்ட் டைரக்டருக்கு வந்து எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுட்டோம். ஸோ டேரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டில் வந்து ஒரு 90% ஒர்க் நடந்துச்சு, இன்னும் 10% பெண்டிங் இருந்துச்சு. ஒரு சைடில் ஷூட்டிங் நடக்கும், இன்னொரு சைடில் ஒர்க் நடந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் ஒரு 4 days ஷூட் பண்ணோம். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து கேமராமேன், அப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாம் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் இந்த டைமில் நான் வந்து மொட்டராஜேந்திரன் மாஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டண்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா மொட்டராஜன் சார் அடிச்சோன்னு பறப்பார் மேலே அப்படி. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 11 மணி இருந்திருக்கும். ஸோ அப்போ போய் நான் மொட்டராஜன் சார்கிட்ட கேட்குறேன், மாஸ்டர் இது வேணுமா மாஸ்டர், நீங்கள் எப்படி மாஸ்டர் இது வந்து டூப்பே இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை வினோத் ப்ரோ, கண்டிப்பாக வந்து இதை நான் தான் பண்ணுவேன், அப்போ தான் வந்து இந்த படம் வெளில வரும்போது அது ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வயசுலேயும் அவர் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலசரவணன் ப்ரோ, சென்ராயன் ப்ரோ, மாரிமுத்து ப்ரோ, அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவர் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. மகேஷ் வந்து வெல் விஷர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்க்கு. இந்த ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாகிறதுக்கு வந்து 2-3 ரீசன். ஒன்று வந்து வினோத் சொன்ன மாதிரி ஒரு 10 yearsக்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து, நான், வினோத், அன்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஏன் மூவி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினோம். பேசி வி ஆல் காட் இன் டு திஸ். அதுக்கு வந்து நான் வந்து இமீடியட்டாக உள்ளே போனதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ரீசன் இருந்துச்சு. மை லவ் ஃபார் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னென்னா நான் ரொம்ப வருஷமாக அங்கே யூஎஸில் போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யோசித்து பார்த்தா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு. ஐ தாட் ஐ ஆம் மிஸ்ஸிங் இந்தியா. இந்தியாவிலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நான் எப்போ தான் வருவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம், ஒரு 2 வாரம் இருப்பேன், போயிடுவேன். ஸோ எனக்கு என்னென்னா வந்து ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் இந்தியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அதுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று இங்கே பண்ணால் ஐ கேன் பி கனெக்டட் வித் ஹியர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இட் வாஸ் பிஹைண்ட் த சீன். ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அடிக்கடி பார்க்க வரலாம், அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் பி கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து ஐ ஜம்ப்ட் இன் டு திஸ் இனிஷியேட்டிவ் இமீடியட்லி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு மெயின் ரீசன் ஐ காட் இன் டு திஸ் வாஸ் அன்பு. ஓகேவா, அன்பு இஸ் லைக் மை எல்டர் பிரதர் மாதிரி தான். ஸோ அன்பு தான் வந்து அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ டு நாட் நோ எனிதிங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்கு வந்து இரும்பு அடிக்கிற இடத்துல என்ன வேலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் தெரியாது, ப்ளஸ் ஐ வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் அ லாங் டைம். ஸோ அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ். அண்ட் எல்லோரும் சொல்கிற மாதிரி இது சின்ன படமாக இருக்கும்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், பட் இட் பிகம் அ வெரி பிக் மூவி. ஸோ ஒரு டைமில் வந்து நானும் அன்பும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அன்பு சொன்னார், ஐ மீன் வி யூஸ் டு டாக் அபவுட் திஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்பு கூட நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட அன்புக்கிட்ட சொல்லுவேன், அன்பு நீங்கள் தான் இருந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் வந்து யூஎஸில் இருக்கேன், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கம், எனக்கு வந்து அந்த டைமில் இங்கே இந்தியாவுக்கு வர முடியுமான்லாம் எனக்கு தெரியாது, ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் திங்ஸ் அப்படின்ட்டு அன்புக்கிட்ட சொல்லியிருந்தேன். அன்பு இல்லை அரவிந்த், நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் இருக்கணும், நான் நீங்கள் வினோத் 3 பேர் அந்த ஸ்டேஜில் இருந்து பண்ணால் தான் வந்து இட் வில் பி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அன்பு இந்த ஸ்டேஜில் இல்லை, நானும் வினோத் மட்டும் தான் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கோம். ஸோ ஐ ரியலி மிஸ் அன்பு அட் திஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட் 6 months வந்து அன்பு இல்லாத நேரத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டோம், நானும் வினோத்தும்.
ஸோ வி மிஸ் அன்பு, வி ஆல் மிஸ் யூ அன்பு. ஸோ அன்பு வந்து எங்கேயோ இருந்து நம்மளெல்லாம் ப்ளெஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இதில் வந்து வி ஆர் கண்டினியூங் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பேச வேண்டியது வந்து மாரிமுத்து சார் பற்றி. மாரிமுத்து சார் பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, இது வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ கமர்ஸ். மகேஷ் மாதிரி, மனோஜுக்கு இது ஃபஸ்ட் டைம், எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். பட் எங்கள் கூட வந்து சப்போர்ட்டிவாக வந்து வி வாண்டட் டு கீப் சம் சீசன்ட் பீப்புள். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணக்கூடாது, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து வி வர் வெரி கிளியர் ஆன் தேட். ஸோ நம்ம வந்து கூட வந்து சீசன் பீப்புளை வச்சுக்கணுன்றதுக்காக யோகி பாபு சார், இனியா மேடம், மாரிமுத்து சார், பாலசரவன் ப்ரோ, சென்றாயன் ப்ரோ, இவங்க எல்லாம் இந்த மாதிரி சீசன்ட் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பிக். ஸோ மாரிமுத்து சார் வந்து பார்த்திங்கன்னா, டென்னிஸ் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. இனிஷியலாக வந்து நாங்கள் மாரிமுத்து சாரை வந்து கமிட் பண்ண உடனே வந்து அந்த ஈவினிங்கே வந்து மாரிமுத்து சார் வந்து டென்னிஸை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஒரு ஷால்வை எடுத்துகிட்டு வந்துட்டு டென்னிஸ்க்கு ஷால்வை போட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணார். ஐ மீன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவரோட வயசுக்கு வந்து இட் டசன்ட் ஹாவ் டு கம் தேட் டே. அந்த நாளே வந்து டென்னிஸ்க்கு அப்படி பண்ணணுன்னு தேவை கிடையாது. தட் ஷோ இஸ் ஹம்பிள்னஸ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வருவேன். எனக்கு ஷூட்டிங் பார்க்கணுன்னு ஆசை. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஐ சா பர்சனலி. ஷூட்டிங் நடக்கும்போது நான் இங்கே வருவேன், வந்து 1-2 நாள் இருப்பேன். அது ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும், நிறைய பேர் ஜெயன்னு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு பெரியவர், ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வந்து அந்த கல்யாணத்தில் இது என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மாரிமுத்து சார் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அந்த இடத்துல வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபினாமினல். ஸோ அவரை வந்து இப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இந்நேரத்துக்கு இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும். அவர் இன்னமும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஐம் சாரி, லைக் நான் இது வந்து ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பற்றி சொல்லணும். ஐ மைட் டேக் சம் டைம், பட் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு தேங்க் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலசரவணன் ப்ரோ, சென்றாயன் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்னால் இவங்க 3 பேர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். நான் அதை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன், 3 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து சென்ட்ராயன் கிட்ட சொன்னேன், பக்கத்து செட்டில் வந்து ஆர்யா சாரோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. சென்ட்ராயன் கிட்ட போயிட்டு எனக்கு எப்படியாவது ஆர்யாவை கூப்பிட்டு போய் காட்டுங்க சென்ட்ராயன் அப்படின்னேன். அவர் வந்து சார் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாங்கன்னா இவர் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டார். ஆர்யா சார் இங்கே கூப்பிட்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். தட் வாஸ் ஸோ நைஸ். ஐ மீன் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. பாலசரவணன் ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து அந்த கேரவனுக்குள்ளே போய் உட்காந்தேன், பாலசரவணன் ப்ரோவோட கேரவனுக்குள்ளே. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே அவரை பார்க்குறேன் இன் பர்சனு. அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் கூட இருந்தேன். அந்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் அவர் தான் பேசியிருப்பார். நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வேர்ல்டு ஃபுல்லாக போன ஊர் அந்த மேப்பே போட்டு காமிச்சிட்டார் எனக்கு. அந்த இதுலேயே கேரவனுக்குள்ளேயே கையிலேயே மேப் போட்டு காமிச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ மீன் யூ வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அஸ்வின் ப்ரோவும் அதே மாதிரி தான். அஸ்வின் ப்ரோவும் வந்து அதுக்கப்புறம் வி காட் கனெக்டட் இன் இன்ஸ்டா. எப்போவுமே மெசேஜ் பண்ணுவார். ஐ மீன் வி ஆர் ஸ்டில் கனெக்டட். அண்ட் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் இஸ் வெரி ஹம்பிள், லைக் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட இருந்தார். அதுக்கப்புறம் சதீஷ் சார், லூர் சார், இவங்க எல்லாருமே வந்து தே ஆல் வேர் வெரி ஃப்ரெண்ட்லி. அந்த செட்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் டென்னிஸ் பற்றி சொல்லிடுறேன், ஓகேவா? டென்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறையா வந்து இந்த பேஷன், லைக் ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் திஸ் மூவி இண்டஸ்ட்ரி, ரைட்? லைக் ஸோ நிறையா இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த மூவி பற்றி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறதெல்லாம் வந்து நான் கேட்பேன் என்னோடய ஃப்ரீ டைமில். அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்பேன். ஸோ டென்னிஸ் இஸ் ரியலி அ ப்ரொடியூசர்ஸ் டிலைட். ஸோ எப்படின்னா வந்து நிறையா ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும். டென்னிஸ் வந்து ஒன்று தான் சொல்கிறார், சார் நீங்கள் கூலாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வார். when he says that he really means that. நான் கூலாக இருக்கலாம், டென்னிஸ் அப்படி சொல்லிட்டாருன்னா போதும், ஐ நோ தட் ஹீல் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் போட்ட எஃபர்ட்டு அண்ட் நாட் ஜஸ்ட் த ப்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் இட், ரைட்? ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு இந்த படம் முடிஞ்சிருச்சு நான் அடுத்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகல. இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஈவன் ஃபார் த பிஸ்னஸ் ஹீ ஸ்டாண்ட்ஸ் வித் அஸ். ஈவன் பிஸ்னஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும். அண்ட் ஹீ இஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ, ரைட்? நானும் டென்னிஸும் வி பிகம் பிரதர் அண்ட் வி வாண்ட் டு பி கனெக்டட் ஃபார் அ லாங் டைம். இன்ஃபேக்ட் போது ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப பேசினாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் அன்பு சார்,
அவர் இப்போ இங்கே இல்லை. அது இல்லாமல் இந்த படத்தில் எங்கள் கூட வந்து எல்லா நாளுமே சேர்ந்து பயணித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரிமுத்து சார், அவரும் இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கைண்ட் ரெக்வஸ்ட், அவங்க எங்கேருந்தோ இங்கேருந்து எங்களை ப்ளஸ் பண்ணுவாங்கன்ற நம்புகிறோம். அவங்களுக்காக ஒரு நிமிஷம் எல்லோரும் மௌன அஞ்சலி செலுத்துறதுக்காக டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. கூட இதோடு சேர்ந்து தூக்குதுறை ஒரு மிகப்பெரிய நடிகர் குழுவை வச்சு நம்ம பண்ண ஒரு திரைப்படம். ஒரு ட்ரிப்பு வந்து ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணுற யங்ஸ்டர் ஸ்கிரிப்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபேமிலி படம் பண்ணணும், பெண்கள் குழந்தைகளை கவரும் வகையில் ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் உருவான படம் தான் இது. இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டிங் இருக்காங்க, ஏன் இங்கே எல்லாருமே இல்லை அப்படின்ற ஒரு கொஷின் ப்ரெஸ்ஸுக்கு இருக்கலாம். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் February 9 தான் இந்த படம் ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு சூழ்நிலையால் நாங்கள் முன்னாடி நகர்த்தி கொண்டு வந்துட்டோம். நிறைய பெரிய படங்கள் அதுக்கப்புறமா இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால் ரொம்ப குயிக்காக அரேஞ்ச் பண்ண விஷயம் தான் இந்த ரிலீஸுன்றது. அதனால் நிறைய பேருக்கு வந்து சூழ்நிலையால் இங்கே வர முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி எல்லாருமே அவங்களோட ஆதரவை எப்போவுமே பின்னாடி இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த படம் வந்து முக்கியமாக அரவிந்த் சார் அண்ட் அன்பு சார் அண்ட் வினோத் ப்ரோக்கு பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. 24 மணி நேரம் ஃபோன் பேசினே இருப்பாங்க என் கூட. நான் கதையை பார்க்குறதா படத்தை அந்த அளவுக்கு பேசி 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 ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இந்த படம் வந்து ஒரு மல்டி லொக்கேஷனான கதை. ஒரு கிராமம், அதுக்கப்புறம் வந்து ஒரு நகரம், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் திங்ஸ், இது எல்லாமே வந்து இந்த கதைக்குள்ளே இருக்குது. நான் ஏன் போய் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றவங்க இதுக்குள்ளே வரும்போது ஒரு ரசிப்பு தன்மை இருக்கும். நம்ம வந்து இப்போ வர மாதிரி ஒரு வயலன்ஸோ ஒரு மெசேஜோ நம்ம எதுவுமே வந்து நம்ம கன்வே பண்ணல. நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து இந்த வீக்கெண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தூக்குதுறை வந்து ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி. யோகி பாபு சார், மொட்டு ராஜேந்திரன் சார், இவங்களாம் வந்து விடியகால டே நைட் கால் ஷீட்லலாம் வரும்போது ரோப் போட்டுலாம் வந்து ஃபைட் பண்ணாங்க. அதில் முட்ராஜன் சார்லாம் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த டைட்டிலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்லாம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவர் உண்மையாகவே தொங்கினார். ஒரு பாலசரவணன் ப்ரோ, சென்ராயன் அண்ணன், நம்ம கும்கி அஸ்வின் ப்ரோ இருக்கார்ல, நாங்கள் டே நைட் கால் ஷீட்டில் விடியகாலில் 5 மணிக்கு அவங்களுக்குலாம் வந்து ரோப் போட்டேன். கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் வாங்க ப்ரோ ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டிங்கை ஒரே இடத்துல வச்சு ஷூட் பண்ணுறது இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சி உள்ளே ஒரு பிளான் பண்ணி இறங்கின எனக்கு அது கஷ்டம் இல்லை, பாசிபிள் தான் அப்படின்றத வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணது இந்த டீம் தான். ஸோ அதுக்காகவே நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இந்த படத்தை எல்லாமே இது வந்து நேற்று இன்றைக்கி ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இல்லை. இது வந்து ஒரு 3 வருஷ பயணம். ஒரு 2019 ஆரம்பித்து நிறைய தடைகள், நிறைய விஷயங்களை கடந்து ஓகே அப்படின்ற இந்த நாள் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை இப்போ நாங்கள் January 25 எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட சேர்க்குறோம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், யூடியூபர்ஸ், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், இந்த படம் ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக இதனோட விமர்சனங்களை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்த்து இது அனைவரும் திரையரங்கில் வந்து கொண்டாடும்படியான படமாக மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அக்கா ஒரு நிமிஷம் மேலே வாங்க. நீங்கள் தான், ஒரே நிமிஷங்க. இவங்க தான் வந்து திரும்பி மட்டும் நில்லுங்க. உட்காருங்க. ஒரே நிமிஷம் உட்காருங்க. இவங்க தான் நம்ம அன்பு சாரோட ஒய்ஃபு. ஸோ அப்படி அதுக்காக இல்லைக்கா, இந்த ஹானர் அவர் இங்கே இருந்திருந்தால் நான் பண்ணியிருப்பேன், அவருக்காக நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் இந்த டீம். அண்ட் தென் அவ்வளோதான், எல்லாருமே January 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அகெயின் ப்ரெஸ் கிட்ட கைண்ட் ரெக்வஸ்ட், நிஜமாக நல்ல படம் பண்ணியிருக்கோம். நாங்கள் முழுமையான நம்பிக்கையோடு உங்ககிட்ட கொடுக்குறோம். எடுத்துன்னு போய் மக்கள்கிட்ட சேருங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.